உலகத்தினுடைய அழிவு நாளை குறிக்கக்கூடிய டூம்ஸ்டே அப்படிங்கிற கடிகாரம் 1947 வடிவமைக்கப்பட்ட அது இப்போது 4 வினாடிகள் முன்னேறி இருக்கிறது. 12 மணி, நள்ளிரவு 12 மணியை நோக்கி. இது அழிவை குறிக்கும் அப்படின்னு இயற்பியல் ஆய்வாளர்கள் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதற்கு கொஞ்சம் சளைக்காத அளவில் கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயம் நனவா மாறி இருக்கு. 91 வினாடி ஈரான் அமெரிக்காவோடு போர் புரிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான செய்தியை தான் இப்போ நான் உங்க முன்னாடி சொல்ல போறேன். மிகவும் முக்கியமான ஒரு எபிசோட். போர் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, யுஎஸ் ஆபிரகாம் கப்பல் உட்பட அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் எந்த மாதிரியான தந்திரங்களை வைத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை முற்றுகையிட ட்ரை பண்றாங்க. கடல் வழியிலான இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயிக்குமா தோக்குமா? டீட்டெயிலாக பேசலாம் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மார்டிலாங்ஸ் டோக் இவங்க ஒரு இயற்பியலாளருடைய மனைவி. அவங்க ஒரு முக்கியமான கடிகாரம் ஒன்று 1947 கண்டுபிடிச்சாங்க. அந்த கடிகாரத்துக்கு பேர் தான் டூம்ஸ்டே அப்படின்னு பேர் வச்சாங்க. ரஷ்யாவினுடைய டூம்ஸ்டே ரிலேட்டடான உங்களுக்கு வானொலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய டூம்ஸ்டே விமானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பேச போறது இந்த டூம்ஸ்டே கடிகாரத்தை பத்தி. இது 1947 உருவாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது அசைஞ்சு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் உலகத்தினுடைய அழிவு நாள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேரழிவு நடக்க போகுது அப்படின்னா அது நகரும் எதை நோக்கி? நள்ளிரவு 12 மணியை நோக்கி. ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கற்பனையான வாதங்கள். ஆனால் இந்த கடிகாரம் இப்போ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நாள் முழுவதுமே இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுக்கான காரணம் அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த டூம்ஸ்டே கடிகாரம் இப்போது 4 வினாடி முன்னேறி இருக்கிறது நள்ளிரவு 12 மணியை நோக்கி. 89 செகண்ட்ஸ் இருந்தது, இப்போ 85 செகண்ட்ஸா மாறி இருக்கு. இது மேலும் நகரக்கூடிய பட்சத்துல உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவே வரும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. கடைசியா 1991 ஒரு சமிக்கை ஒன்று காட்டுச்சு. பனிப்போர் முடிஞ்ச காலகட்டத்தில், அதாவது நள்ளிரவு 12 மணியை அடைவதற்கு 17 நிமிடங்கள் முன்னதாக அது ஒரு அசைவை கொடுத்துச்சு. அப்போ ஒரு பேரழிவு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா 2025 அப்படி ஒரு நிகழ்வை அது காட்டுச்சு. ஒவ்வொரு நாட்டுக்குமே சர்வதேச கடல் எல்லை பகுதின்னு இருக்கு. அதுல வேறு நாடுகள் நுழையக்கூடாது. அப்படி நுழையணும்னு நினைச்சாங்கன்னா அவசர செய்தியை அந்த நாட்டுக்கு தெரிவிக்கணும். இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க? யுஎஸ் ஆபிரகாம் கப்பல் உட்பட, யுஎஸ் ஜார்ஜியா கப்பல் உட்பட கொண்டு வரக்கூடிய போர் கப்பல்ல AIS அப்படிங்கிற அந்த அமைப்பை ஆஃப் பண்ணிடுறாங்க. இதன் காரணமா ரேடார்கள் குழப்பமடையும், மூடு பனி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்போ ஈரானுடைய கடல் பகுதிக்குள்ள நுழைஞ்சு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். இந்த தகவல் நமக்கு கிடைக்கும் போது ஈரானுக்கு அந்த தகவல் கிடைக்காதா? அப்போ கணக்கீட்டின் அடிப்படையில் இப்போ அமெரிக்க போர்க்கப்பல் ஈரான் பகுதிக்குள்ள நுழையுது அப்படின்னா அந்த கடல் பகுதி அப்படிங்கிறது இப்படி போய் இப்படி திரும்பணும். அப்போ இந்த இடத்துல போய் இப்படி திரும்புறதுக்கு நீங்க ஒரு ஆயுதங்களை உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அது இப்படி போய் இப்படி திரும்பணும். அப்படிப்பட்ட ஆயுதங்களா இருக்கணும், சரியா? ஸோ இயற்கை அரண் அப்படிங்கிறது ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான அட்டாக்கை அவங்களால செய்ய முடியாம தவிக்கிறாங்க. தவிர இப்போ அமெரிக்காவினுடைய அந்த போர் கப்பல்கள் சரியாக 240 இருந்து 340 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 150 இருந்து 200 மைல் தொலைவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில ஈரான் முன் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சரியாக மாலை 4:17 மணி அளவில் பாரசீக வளைகுடாவில் நுழைஞ்சு யுஎஸ், ஜப்பானிய,
கேரிடர் ஆர்மடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல். அந்த கப்பல் மேல ஒரு தவறான இண்டிகேஷன் அப்படிங்கிறது அந்த சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா ஈரான் போர் முழக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாம தற்காப்பு அடிப்படையில் ஒரு 91 செகண்ட்ஸ் வந்து அட்டாக் நடத்தி இருக்கிறதா ஒரு ஸ்கூப் நியூஸ் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில் ஈரானுடைய 38 ஆன்டிஷிப் மிசைல் பாஞ்சிருக்கு. டைரக்டா ஈரானுடைய கப்பலில் இருந்து பாஞ்சிருக்கு. இது ஆக்டிவேட் ஆன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆயிரும். யாரு? அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆயிரும். இங்கிருந்து இவங்க ஏவுறாங்க, அங்கிருந்து அவங்க ஆன்டிஷிப் மிசைலை நோக்கி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்தும் ஏவுகணை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மிசைலை வந்து அட்டாக் பண்ணும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ ஈரானுக்கு ரேடார் பகுதிகளை குழப்பி விட்டதுனால அவங்களாலையும் அது செயல்பட முடியாது எதுவும். இப்படிப்பட்ட நிலையில் மொத்தமாக ஈரான் அனுப்பிய 38 ஆன்டிஷிப் மிசைலும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலியமா அதை அட்டாக் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து தற்காப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தானே தவிர இது ஒரு போர் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது மிடில் ஈஸ்ட் சைட்ல இருந்து. சரியா? ஈரானுடைய ஏவுகணை பேட்டரி, ரேடார் தளம், கட்டளை மையம் இது எல்லாத்தையுமே அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அளித்ததாக இப்போ செய்தி பரவுது. பட் இதை சேட்டலைட் சேனல்கள் இன்னும் உறுதிப்படுத்தலை. அதாவது ஓவர் த ஹாரிசான் டாக்டிக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது F-35C லைட்டிங் விமானம் மூலியமாக போய் கண்காணிக்கக்கூடிய வேலையையும் அவங்க செய்வாங்க. போர் கப்பல் மூலியமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறது ஒரு ஸ்டைல். இன்னொரு புறம் இங்கேருந்து விமானங்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை கணிக்கிறது ஒரு ஸ்டைல். அதே நேரத்தில் அனுப்பி இருக்கக்கூடிய விமானங்கள் மூலியமா ஆயுதங்களை அந்த எதிரி நாடுகள் மீது அனுப்புவது ஒரு ஸ்டைல். இதில் அமெரிக்கா எதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் செல் கேம் ஸ்டார்ட் அப்படிங்கிறாங்க. இந்த கடல் வழியிலான யுத்தத்தில் அமெரிக்கா ஈரானை வீழ்த்த முடியுமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பட் அதற்கான சமிக்கைகள் இப்போ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது பத்தாததுக்கு நாசாவினுடைய ஆராய்ச்சி விமானம் ஒன்று திடீர்னு டெக்ரானுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி. பட் அந்த செய்தியை ரீவெரிஃபிகேஷன் பண்ணும்போது WB-57 அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி விமானம், நாசாவினுடைய ஆராய்ச்சி விமானம் திடுதுப்புன்னு தீப்பிடிக்க போறதாக செய்திகள் பரவுன உடனே அது ஈரானுடைய ஹூஸ்டன்ல இருக்கக்கூடிய எல்லிங்டன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரையிறங்குது. இந்த காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ட்ரம்ப் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அதாவது எங்களுடைய கடற்படை ஈரானை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, அதனால ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அப்படின்னு ஈரானை பார்த்து மிரட்டுறார். இன்னொரு புறம் நெதன்யாகு சவுதி அரேபியாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்வதற்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈராக்கு வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. ஜோர்டான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. UAEயும் இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அரபுலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வான்வெளி தாக்குதலுக்கு சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் அமெரிக்கா கடவழியிலான யுத்தத்தை நடத்துறதுக்கு திட்டமிடுது. ஆனால் அது அமெரிக்கா நினைக்கக்கூடிய அளவிற்கு எளிமையான காரியம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் மூலியமாகவே தெரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் அந்த நிகழ்வுகள் வந்து பெரிதுபடுத்தப்படலை அப்படின்னா இந்த செய்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா மேற்கத்திய ஊடகங்களும் ஒட்டுமொத்த உலக ஊடகங்களும் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. அமெரிக்கா அடிவாங்கினதாகவோ இல்லை அமெரிக்கா மீது முதலாவதாக ஈரான் தாக்குனதாகவோ நீங்க எங்கேயுமே செய்திகள் அப்படிங்கிறது படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கம்மி தான். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த நிகழ்வுகள் பற்றிய விஷயங்களை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்படிப்பட்ட நிலையில நெதன்யாகு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. பாலஸ்தீன தேசம் அப்படிங்கிறது உருவாகாது, நீங்க நினைக்கிற மாதிரி காசாவில் மற்ற நாட்டினரை நாங்கள் நுழையிறதுக்கே அனுமதிக்க மாட்டோம். அது எகிப்தா இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய சுதந்திரம் அமெரிக்காவில் மட்டும்தான், அது காசாவுக்குள்ள நுழைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. போர்ட் ஆஃப் பீஸ் பற்றிய விஷயங்களை பற்றி அவர் பேசல. ஒட்டுமொத்த காசாவினுடைய நிலத்தையும் கைப்பற்றப்படுவது பற்றியும் மற்றவர்கள் நுழைவது பற்றியும் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எகிப்தினுடைய அந்த ரஃபா கேட்டை திறந்து வெளியில போறதுக்கான அனுமதி கொடுக்கறது பற்றியும் இஸ்ரேல் தான் முடிவெடுக்குங்கிற தொனியில அவர் பேசி இருப்பது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இன்னைக்கு ஒரு நாள் நைட்ல வித்தின் 12 ஹவர்ஸ்ல நடந்திருக்கு உறவுகளே. தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை பார்த்துக்கோங்க.
நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே அங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் தான். கடைசியாக 12 நாள் வார் நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 12 நாளுமே தூங்காம கொள்ளாம இரவு பகலாக தகவல்களை சேகரித்து கொடுத்தவன் நான். அந்த அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய செய்திங்கிறது 100% ட்ரூ. இது உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasadsignature@gmail.com.